திருக்குறளை புனித நூலாக்க வலியுறுத்தி அரசு பள்ளி ஆசிரியை நூதன பிரச்சாரம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் து. பவானி. இவர் 1330 ஐஸ் குச்சிகளில் 1330 குரட்பாக்களை எழுதினார். திருக்குறளை புனித நூலாக்க யுனெஸ்கோ ஐநா சபையை வலியுறுத்தி 1330 திருக்குறளையும் 12 மணி நேரம் 38 நிமிடத்தில் எழுதி நூதன பிரச்சாரம் செய்தார். அவரது இந்த நிகழ்வை ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது. அதாவது ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் சி. வெங்கடேசன் தலைமையில் செயலாளர் சி. கலைவாணி முன்னிலையில் இந்த நூதன சாதனை நிகழ்வு நடந்தது. இதற்கான ஏற்பாடுகளை வேலூர் முத்தமிழ் சங்கம் ஒருங்கிணைத்தது. சாதனை ஆசிரியர் து. பவானி அவர்களை போலிவாக்கம் பள்ளி தலைமை ஆசிரியர் கி. சுமதி, ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மேற்பார்வையாளர் தங்க தினேஷ், ஆசிரியரின் அண்ணன் மகன் மப்பேடு விஜயராகவன், ஆசிரியரின் சகோதரியும் பூண்டி ஒன்றியம் அரியத்தூர் ஊராட்சி மன்ற தலைவருமாகிய திருமதி சசிகலா பாலு, மகள் கீர்த்தி, மருமகன் வினோத்குமார், இலக்கிய அமைப்புகளை சேர்ந்த புதுவை மகா, ஜோமினா, பாலமுருகன், சிந்தனை சிறகுகள் நாகை தமிழ் சங்க நிறுவனர் செல்வராணி, மனிதம் விதைப்போம் நிறுவனர் ஜோதி மீனாட்சி அம்மா, பாரதி பாவனார், செந்தமிழ் வானம் நிறுவனர் சு. சோலை ராஜா, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு. நீலகண்ட தமிழன் ஐயா, டிஎன்ஹெச்பி வியாபாரிகள் சங்க தலைவர் சுரேஷ், பொருளாளர் அருள் மற்றும் நிர்வாகிகள் வெங்கடேசன், பாலு, புஜ்ஜிபாபு, கே.வி. சுரேஷ், தசரதன் நாயுடு, நாகேஷ் நாயுடு மற்றும் ஒண்டிக்குப்பம் பள்ளி தலைமை ஆசிரியர் எம். சாந்தி, பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர்.